மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் 1 கொரிந்தியர் 13:10 பார்த்தோம். நிறைவானது வரும் பொழுது, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். குறைவானது ஒளிந்து போகுமா அப்படின்னு நல்ல வாக்கு கொடுத்துருக்கு. அப்போ ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், குறைவானது ஒளிந்து போகும். எப்போ? நிறைவானது வரும் பொழுது. நிறைவானவர் யார்? ஆவியானவர். நிறைவானது தேவன். அந்த தேவன் நம்மோடு வரும் பொழுது நமக்கு குறைவே இருக்காது. நம்ம வீட்டில் குறைவே இருக்கிறார். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா பிஸ்னஸில் குறைவு இருக்காது. நம்ம ஒரு தொழில் பண்ணோம்னா தொழிலில் குறைவு இருக்காது. நம்முடைய வருமானத்தில் குறைவு இருக்காது. நம்ம வாழ்க்கையில் எந்த பக்கமும் குறைவை பார்க்க மாட்டோம். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் நிறைவான தேவன். என்ன, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாய் கிடக்கும், கர்த்தரை தெருவுக்கு ஒரு நன்மையும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமையில் பிரதர் சாம்சன் அந்த வார்த்தையை சொன்னார். எனக்கு அதுலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அது நிறைய 1000 நேரம் படித்த வார்த்தையாக இருந்தாலும் இன்னொரு ஆள் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அது ரிங்காரமிட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். நம்ம ஆண்டவர் குறைவே வைக்க மாட்டார். தோத்திரம். ஒரு குறைவு கூட வைக்க மாட்டார். தோத்திரம். ஒரு குறைவு கூட. உலகம் குறைவோடு இருக்கிறது. சபைக்குள்ளே குறைவே கிடையாது. சபைக்குள்ளே ஆசீர்வாதத்துக்கு பஞ்சம் கிடையாது. சபைக்குள்ளே நன்மைக்கு பஞ்சமே கிடையாது. வந்துக்கிட்டே இருக்கும் நன்மைகளின் தேவன். சங்கீதக்காரன் சொன்னார், கர்த்தர் நன்மையானதை பாருங்க, நன்மையை கொடுத்துட்டே இருக்கார் அவர். அதான் ஃபாதரே பாட்டு படித்த நன்மைகளின் நாயகன் அப்படின்ட்டார் அவர். அப்படியே குறைவே கிடையாது. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு குறைவே கிடையாது. என்ன போட்டு கர்த்தரின் மெய்ப்புறாக இருக்கிறார். தாழ்ச்சி குறைவே கிடையாது. என்னைக்கு ஆண்டவருக்கு உங்களை என்னைக்கு கரம் பிடிச்சாரோ அன்னையிலேருந்து குறைவிலேருந்து வெளியே வந்துட்டோம். நம்ம ஆண்டவர் நம்ம குறைவை அனுமதிக்கிறவரே அல்ல. தோத்திரம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது குறை வைப்பீங்களா? சொல்லுங்கள். ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் இருக்காங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு குறைவு. நாம பாஸ்டர், நான் அந்த பிள்ளைகளுக்கு நிறைவே கொடுக்க மாட்டேன், குறைவாக தான். சாப்பாடு குறைய கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? எப்படி பிரதர்? இங்கே சாப்பாடு நிறைய கொடுக்கக்கூடாது. நிறைய கொடுத்துட்டா இவன் நம்மளை ஏற்றுருவான் அப்படின்னு குறை. நல்லா சாப்பிட்டு சொல்லு. இன்னும் வேணுமாம்மா? அனுமா. எங்கள் அம்மாலாம் நான் சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு நெளிச்சோம்னா, சரி பிள்ளைக்கு இன்னும் சாப்பாடு காணாது போலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சாப்பாடு எடுத்து எனக்கு தருவாங்க. எங்கள் அம்மா சாப்பாடு எடுத்து எனக்கு தருவாங்க. அதனால தான் அம்மாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாப்பாடு இன்னும் சாப்பிடு, அவன் காணாது போல். பிள்ளைக்கு 2வது திருப்பு 3வது திருப்பு கேட்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதையும் சாப்பிட்ருவேன். அப்படி சாப்பிடுவேன். ஆமாம். அப்போ பாருங்கள், அவங்க பிள்ளைக்கு என்ன வைக்க மாட்டேக்காங்க, குறைவே. பார்த்தீங்களா? அப்போது நீங்களே உங்கள் பிள்ளைக்கு வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய நான் உங்கள் பிள்ளைகளுக்கு மற்ற எல்லாதையும் அழுதாது இருப்பது எப்படி அப்படிங்காரு. மீன் கட்டா மீன், முட்டை கட்டா என்ன மீன் கேட்ட யாராவது மாற்றி, தம்பி எல்லா பிள்ளைகளுக்கு சண்டை கிளாஸ் போயிட்டேன் என்ன, இல்லைன்னா கேட்பேன் எந்த எழுப்பி விட்டு. என்ன மீன் கேட்டா எப்பா அன்றைக்கி மீன். உடனே பாருங்கள், மனசு கேட்காது. 4 வேலை 4 ஆப்ஷனில் இருப்பீங்க, 4 பிஸியாக இருப்பீங்க நீங்கள். ஆனாலும் பையன் அன்றைக்கி மீன் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய வேலையாகவும் தூரத்துக்கு போட்டுட்டு மீன் வாங்கி வீட்டில் கொடுத்து நல்லா சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடு அப்படி சொல்லுவீங்க. அப்படி தானே பெற்றோர்களே? ஒரு ஆமேன். சோத்திரம். என்ன பண்டம் கேட்டாலும், மீன் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு பண்டம் கேட்டால் கூட, அது எந்த கடையில் கேட்டாலும் அந்த கடையில், இருட்டு கடையில் தான்னா என்ன, அந்த கடையில் தான், வேற எந்த கடையில், அந்த கடை மிச்சர். எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு உண்டு. ஜங்ஷனுக்கு போனோம்னா, தம்பி குமார் நீ ஜங்ஷனாக போகிற? ஆமாம். அப்போ லட்சுமிலாஸு லாலா ஸ்வீட்ஸ் இருக்கா? ஆமாம். அந்த கடையில் ஓமப்பொடி வாங்கிட்டு வாம்பார்.
நான் வேறு கடையில் வாங்கி கொண்டு கொடுத்தோம்னா, ஏய் நான் எங்கே வாங்கிட்டு வர சொன்னேன், என்னப்பா நீ அந்த கடை நீயே வச்சுக்கப்பா அப்படின்றாரு. எனக்கு அந்த லட்சுமிலாசு லாலா கடையில் இருக்கிற ஓமப்பொடி தான் ஃபேமஸ். அது நாங்கள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப காலம் அதுதான் ஃபேமஸ். இப்போ மாஸ்டர்ஸ் கொஞ்சம் மாறிட்டாங்க. அதனால் அப்போ அந்த ஓமப்பொடி பார்த்தீங்கன்னா அப்படி வாயில் போட்டால் அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால அது ஃபேமஸ். லாலா ஸ்வீட்ஸில் அவங்க தான் மேக்கர். லாலா ஸ்வீட்ஸுக்கு லட்சுமிலாஸ். அதனால் இப்போ பாருங்கள் 100 வருஷத்துக்கு மேலே உள்ள கடை அது ஜங்ஷனில். நானே விளம்பரம் பண்ணிட்டேன். ஒருவேளை இதை கட் பண்ணி அந்த கடையில் கொடுங்க, அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரீயாக தந்தாலும் தருவாங்க. அப்படியா இஸ்கு. ஆனால் நினச்சிக்கிடுவாங்க நம்மளை பற்றி சொல்லுறதுக்கு ஒருத்தன் இருக்கானே அப்படின்ட்டு. என்ன பாருங்கள், அப்போது நம்ம பிள்ளைகளுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளவு நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோம், பாசம். அப்போ நம்ம ஆண்டவர் பாருங்கள் ஒன்றா கட்டாமல் கொடுப்பார். என்ன தோத்துறோம் நம்ம பிள்ளைகள் என்ன கேட்டாலும் நம்ம ஆண்டவர் குறைவில்லாமல் கொடுக்குறவர். அதுலேயும் இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, வேண்டிய மட்டும் கொடுக்குறவர். எப்படி கொடுக்குறவர் சொல்லுங்கள்? வேண்டிய மட்டும். நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும்னா அதை எப்படி நான் சொல்லுவோம்னா, மூக்கு முட்டை. எப்படி மூக்கு முட்டை கொடுத்து சாப்பிட்டேன்னா ஃபுல்லாக மூக்கு முட்டை போட்டாங்கண்ணே ஆடுமா, இன்னும் எட்டமே இல்லை. அப்படி மூக்கு முட்டை கொடுக்கிறவர் நீங்களும் நானும். இந்த சபைக்குள்ளே இந்த சபையின் நாயகர், இவ்வளவு கொண்டிருக்கிறவர், திருப்தியாய் கொடுக்கிறவர். ஆமாம், அதனால சாதாரண ஆண்டவர் அல்ல. அப்போ தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவன் இந்த சபைக்குள்ளே வருகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய குறைகளை பார்க்கிறார். அதையெல்லாம் நிறைவாய் மாற்றிக்கிட்டே இருக்கார். வர வர நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. அப்போஸ்தலர் காலங்களிலே 1ஆம் நூற்றாண்டிலே திருச்சபையிலே கண்ட ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? அந்த சபையில் ஒருவனுக்கும் 4:35 போட்டிருக்கு, அவர்களில், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும். எவ்வளோ அருமையாக இருக்குது. என்ன எல்லாரும் ஒரு திருப்பி சத்தமாக சொல்லுங்களேன், ஒருவனுக்கும் ஒன்றும். இன்னொரு திருப்பி சத்தமாக சொல்லுங்க, ஒருவனுக்கும் ஒன்றும். நல்லா இருக்கா? ஒருவனுக்கும் ஒன்றும். நல்லா இருக்கா? ஒருத்தர் கூட சபைக்குள்ள வருகிற ஒருவனுக்கு கூட ஒரு குறை கூட கிடையாதான். அப்போ வருகிற அனைவருக்கும் என்ன இருந்துச்சு? நிறைவை கர்த்தர் கொடுத்தார். பார்த்தோம், கடந்த வாரத்தில் பார்த்தோம், குறைவு நிறைவான காரியங்களிலே பார்த்தோம். அங்கே நடந்த அந்த நிறைவுக்கு இடையிலே ஏற்பட்ட காரியங்களை குறித்து பார்த்தோம். கானா ஒரு கல்யாண வீட்டிலே தண்ணீர் ரசமானதை குறித்து நாம் தியானித்தோம். பல முறை தியானித்திருக்கிறோம். கடந்த வாரமும் தியானித்திருக்கிறோம். பச்சை தண்ணீர் எப்படி ஆயிட்டு பாருங்க. ஆண்டவர் வேற ஏதாச்சும் வச்சு செஞ்சிருக்கலாம். அதுவும் திராட்சை ரசம், அதுவும் ஒரு கண்ணை மூடிட்டு முழிக்கிறதுக்குள்ள பச்சை தண்ணீர் எப்படி ஆயிட்டு. என்ன ஒரு அற்புதம். ஆமென். அதற்கு காரணம் அங்கே அவர் என்ன சொல்லுகிறாரோ அது ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் ரொம்ப தண்ணீர் நம்ம நினைக்கும் பச்சை தண்ணீர் பலரசம் ஆயிட்டு. அதுக்கு காரணம் இயேசு சொன்னதை செய்தார்கள். சொன்னதை செஞ்சா போகிறோம். ஆபிரகாமுக்கு சொன்னார், மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் சொன்ன மாதிரி உன் மகனை பலியிடு அப்படின்னார். சொன்ன மாதிரியே போனான். அதே மாதிரி போனான். என்ன நடந்துச்சு? அவன் தேவையெல்லாம் ஏகோவாயிரே. அப்படித்தானே? என்ன ஏகோவாயிரே தேவையெல்லாம் சந்தித்தார். அங்கே அவனுக்காக ஒரு ஆடு ஆயத்தமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா? அப்போ அவர் சொன்ன மாதிரி செஞ்சா, அவர் சொன்ன மாதிரி செய்து சொன்ன இடத்துக்கு போன உடனே அங்கே இவனுக்காக ஒரு ஆடு ஆயத்தமாக இருக்கு. என்ன அற்புதம். என்ன தோத்திராங்க சொன்னது அதில் ரொம்ப ஆசீர்வாதம் இருக்குது. நினைக்கினாலும் தோத்திரம். உங்கள் வீட்டில் என்ன ஒரு காரியம் இருக்கட்டும், நல்ல காரியமாக ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நல்ல ஒரு காரியமாக இருக்கட்டும், முதல்ல கடவுள்கிட்ட கேளுங்க. கடவுள்கிட்ட மாமன்கிட்ட கேட்குது, மச்சான்கிட்ட கேட்குது, மாட்டு வண்டி அடிக்கவுண்டெல்லாம் கேட்டிங்கன்னா
சொல்லுங்கள். எத்தனை நாள் நானும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நீங்கள் திருந்தவே மாட்டேக்கியா? கொஞ்சமாவது மாட்டுவண்டி அடிக்கவன்ட்ட கேளாதுங்க, ரட்சிக்கப்படாதவன்ட்ட கேட்காதங்க. அவங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமே கிடையாது. ரட்சிக்கப்படாத ஆலோசனை கொடுத்தா எப்படி இருக்கும்? சொல்லுங்க. துன்மார்க்கன்ட்ட கேட்குங்க, ஜோசியக்காரன்ட்ட கேட்குங்க, நாள் பார்க்குறவன் குறி கேட்காதுங்க. கடவுள்கிட்ட கேளுங்க, அது திருப்தியாக இருக்கும். அடுத்து ஊழியக்கார்ட்ட கேளுங்க. நான் பைபிளில் உள்ளதை அப்படியே சொல்லிடுவேன். அப்படி செஞ்சு பாருங்கள். அதில் ஆசீர்வாதம் வரலன்னா நீங்கள் நேராக கத்தி வச்சுருப்பீங்க வீட்டில். எல்லார் வீட்லேயும் கத்தி இருக்கும். ஒருத்த காற்றை அறுத்துருங்க. நான் போலீஸுக்கெலாம் போக மாட்டேன். இவர் வந்தார், காற்றை அறுத்துட்டார் அப்படின்ட்டு போலீஸுக்கு அதை காற்று அறுத்தா சாகவும் மாட்டேன். ஒத்த காற்றோட பரலவத்துக்கு போவேன், அவ்வளோதான். என்ன அதுதானே எல்லாரும் சொல்லுவாங்க, ஒத்த காத்தாம்மான்னு சொல்லிட்டு போட்டோம். ஏன் பாஸ்டர் ஒத்த காற்று அறுத்தார்? அவருக்கு நான் சொன்னது ஒன்றும் நடக்கலை, அதனால அவர் காற்று அறுத்துட்டாருன்னு சொல்லுவேன், அவ்வளோதான். வேறு நான் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன். இப்படி சொல்லியிருக்கேன் நிறைய நேரம், இன்றைக்கும் சொல்லிட்டேன். ஆனாலும் நீங்கள் சில சமயத்தில் தடுமாடுதீங்க. கர்த்தர் பாருங்கள், அவர் பச்சை தண்ணீரை பலரசமாக்கி வீட்டை குறைவன் நிறைவாக்குன்னு சொல்கிறாரு. இதை விட என்ன வேணும்? ஆமென். அதனால் நல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பாருங்க, ஏன் சொல்கிற, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவ்வளோதான். தண்ணியை ஊற்றுன தண்ணியை கோரி விடுனாரு, முடிஞ்சிச்சு. ரிசல்ட் எங்கே போகுது? ரிசல்ட் எங்கே போகுது? மாப்பிள்ளைகிட்ட போய் ஃபோட்டோ எடுக்க நிற்கான். ஃபோட்டோ எடுக்கும்போது மாப்பிள்ளைகிட்ட இடிக்கான் ஒரு இடி. மாப்பிள்ளை, ரசம் இவ்வளவு நேரம் இந்த ரசத்தை எங்கே வச்சிருந்தேருங்க? மேட்ரு யாருக்கு தெரியாது? மாப்பிள்ளைக்கே தெரியாது. உண்மையில் இன்றைக்கும் கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாண வீட்டில் என்ன நடக்குன்னே தெரியாது. அவங்க ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க பொண்ணு பார்த்ததுல இருந்து நம்ம பொண்ணு பார்க்க அன்னைக்கு நடந்த சம்பவம், ஒரு நிச்சயம் பண்ண சம்பவம், அது இதுன்னு அவங்க பாட்டில் அங்கே பேசிக்கிட்டே இருப்பாங்க. தோத்திரம் கூடையில் எந்திரிச்சு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க, கவரை வாங்கிக்கிடுவாங்க. இதே தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இங்கே என்ன நடக்குன்னு யாருக்கும், அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தெரியாது. ஆனால் அவன் அங்கே சொல்லுதான் ஒருத்தன், சூப்பர் ரசம் சூப்பர் அப்படிங்க. வர்றவங்களாம் சூப்பர். மாப்பிள்ளையை பார்த்து சொல்லிட்டான், சூப்பர் மாப்பிள்ளை, சூப்பர் மாப்பிள்ளை. மாப்பிள்ளைக்கு ஒரு சந்தேகம் திடீர்னு, ஏன் பொண்ணை பார்த்து தான் சூப்பர் சூப்பருங்கானுங்களோ, என்னன்னு தெரியலையே, சூப்பரான பொண்ணை கட்டியிருக்கோம்னு சொல்லித்தானுங்களோ அப்படின்னு அவனுக்கே டவுட்டு. அதுக்கப்புறம் இயேசு வந்தவர் தான் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? மாப்பிள்ளை இப்படியே கீப்பப் பண்ணு, கர்த்தர் உன் குடும்ப வாழ்க்கையை சூப்பராக நடத்துவார், நல்ல ருசியாக ரசமாக அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆமேன். பாருங்கள், அப்போ நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் கீப்பப் பண்ணணும். ரெண்டாவது ஒரு சொன்ன, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு அப்படின்னு ஒரு வாலிப பையனை பார்த்து சொன்னார். அவன் நல்ல பையன்தான், விபச்சாரம் செய்யாத பையன், களவு செய்யாத பையன், பொய் சாட்சி சொல்லாத பையன், அம்மா அப்பாவை கணம் பண்ணுற பையன். கிடைக்கணுமே இந்த வருஷம் இந்த காலங்களில் அம்மா அப்பாவை கணம் பண்ணுறதுக்கு தோத்திரம். அப்படிப்பட்ட பையன் பைபிளில் இருந்திருக்கான் பாருங்கள், தோத்திரம். இப்போ ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போயிட்டு வந்தவங்ககிட்ட கேளுங்க, ஒரு அம்மா அப்பாவை போட்டு தள்ளிட்டான், ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, தோத்திரம். அப்படியும் இருக்காங்க. பிரியமானவர்களே, அந்த பையன் அப்படிப்பட்ட பையன்தான். ஆனாலும் ஒரே ஒரு குறை இருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே, நீ தருத்திரரை நினைக்கல, நான் அந்த தருத்திரர் இயேசு தான், வேறு யாரும் கிடையாது. அந்த தருத்திரர் உங்கள் நித்தமாய் அவர் தருத்திரரானாரே அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த தருத்திரர் இயேசு. அதான் நீ எல்லாம் கரெக்டு தான், வசனத்தை பூரா நீ நல்லா இது பண்ணிட்ட. ஆனால் தருத்திரர் என்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை கொடுக்க வேண்டியதை நீ கொடுத்து பார் அப்படின்னார். அந்த குறை தான். உடனே அவன் துக்கப்பட்டுட்டு போயிட்டான். அவன் என்ன செஞ்சிட்டான்? துக்கப்பட்டு. நம்ம சத்தியத்தை கேட்டுட்டு துக்கப்படவே கூடாது. ஒரு பிரசங்கத்தை கேட்க சத்தியத்தை கேட்கறது, இதை பைபிளில் இருந்து உங்களுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகளை கொடுக்கறது. நீங்கள் தோத்திரம் குத்தப்படணுமே, நீ துக்கப்படக்கூடாது. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள்.
துக்க விடக்கூடாது. குத்தப்பட்டா ஒப்பு கொடுப்பீங்க. உடனே என்ன செஞ்சிருவீங்க? ஒப்பு கொடுப்பீங்க. ஆண்டவரே, இந்த வசனம் என்னோடு பேசியிருக்கப்பா. ஆண்டவரே எசப்பா, இந்த வசனம் என்ன இன்னைக்கு தொட்டிருக்கிறதப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் ஜெபம் பண்ணுவீங்க. துக்கப்பட்டுட்டு போனால் போச்சு, ஆசீர்வாதம் போச்சு, நன்மைகள் போச்சு. ஆண்டவர் எதற்கு அப்படி சொல்லுகிறார்? அவனை இன்னும் ஆசீர்வதிக்கத்தானே அப்படி சொல்வார். அதை புரிஞ்சுக்கிடணும். ஆமென். இன்றைக்கு அடுத்த காரியத்தை, அதனுடைய தொடர்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. இன்றைக்கு மூன்றாவது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். தோத்திர வெளிப்படுத்தல் விசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம். ஆசியாவில் உள்ள 7 சபைகள். அந்த 7 சபைகளுக்கும் சபையின் தூதன் ஒவ்வொரு சத்தியத்தை சொல்லுவான். அதில் 7வது சபை, எத்தனை 7 சபையில் 7வது சபைக்கு தூதன் என்ன சொல்லுகிறான் என்று பார்த்தால் அங்கே பயங்கரமாக இருக்கிறது. 7வது சபை தான் லவோதிக்கா சபை. தோத்திரம். அந்த லவோதிக்கா சபைக்கு, அந்த சபையின் தூதனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் நல்லா நீ அனலாக இல்லை, குளிராவது அனலாவது இரு அப்படின்னு சொல்லிட்டு 17வது வசனமும் 18வது வசனமும் இப்படி சொல்லுகிறது. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நீ நிர்வாணியமாய் இருக்கிறதை பார்த்துங்க. நல்லா கவனித்து படிங்க. என்ன படிங்க? கவனித்து கேளுங்க. என்ன போட்டிருக்கு? நீ நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையில்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவானுமாகும்படிக்கு நெருப்பிலே புறமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை. நல்ல லவோதிக்கா சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க, தெளிவாக சொல்றார். என்ன சொல்றாரு அங்கே கவனிக்கணும். பாருங்க, அங்கே அந்த சபையினுடைய குறைவை நிறைவாக்குவதற்கு கர்த்தர் இந்த சபைக்கு பேசுகிறார். பேசிட்டு சொல்றார், காதுள்ளவன் எவனும் இதை கேட்க கடவன் அப்படின்னு சொல்றார். நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு அப்படின்னு ஆண்டவர் அவனை சொல்றார். சொல்லிட்டு இந்த சபைக்கு சொல்லுறாரு, நான் வாசற்படியிலேருந்து தட்டிக்கிட்டே இருக்கேன்பா அப்படின்லாம் இந்த சபைக்கு தான் அவர் சொல்கிறார். இந்த லவோதிக்கா சபைக்கு ஆண்டவர் இதை சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது இந்த 17, 18வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாக இருக்கிறதை அறியா. அவன் எதை அறியலை? இவர் என்னெல்லாம் அறியலை பாருங்க. என்னெல்லாம் போட்டிருக்கு. என்ன நிர்வாக்கியம், பாக்கியம் உள்ளவனாக இருக்கணும். நிர்வாக்கியம் உள்ளவன், பரிதவிக்கப்பட்டவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி அறியலை. நிறைய பேருக்கு இன்னைக்கு குறையை நிறைவாக்க ஆவியானவர் துடிக்கிறார். ஆனால் அவங்க இன்னும் அறியாமல் இருக்காங்க. என்ன செய்ய மாட்டேன் அறிவிக்காங்க சொல்லுங்க, அறியாமல் இருக்கிறார்கள். அறியாமை சொல்லுங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. அறியாமை, ஆவிக்குரிய அறியாமை, சபைக்கு வந்தும் சத்தியத்தை அறியாமை. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, பைபிள் கையில் இருக்கு, ஆனால் அந்த வேத வசனத்தை அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய உபதேசங்களை அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளை அறியாமல் இருக்கிறார்கள். இது பெரிய சங்கடம், அறியாமல் இருப்பது. ஆமாம், சபைக்கு வர்றோம், போகிறோம், இருக்கோம். ஆனால் இதெல்லாம் அறியாமலே இருந்தால் என்ன அர்த்தம்? அது எதை அறியாமல் இருக்காங்களாம்? குருடனாக இருக்கிறது குருடனாக இருக்கிறது கூட தெரியல தங்களுக்கு. குருடனாக தெரியுதா? பார்வையற்றவனாக நமக்கு ஒரு பார்வை ஒரு மாதிரி இருக்கேன், என்ன மங்கி போகுதே, ஒரு மாதிரி நல்ல தூரத்தில் உள்ளது தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறியாமல் இருக்கிறாங்க.
நம்ம பாருங்க, நம்மில் பலரும் அப்படி இருப்போம். கண்ணில் லைட்டாக புரை இருக்கும், அதை அறியாமல் இருப்போம். மாம்சத்தில் உள்ளதை சொல்லுதான், இது ஆவிக்குரிய ரீதியில் அப்படி மாற்றிக்கிடணும். பாருங்கள், நிறைய பேர் அப்படி அறியாமல் இருப்போம். தூரத்தில் வர்றது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் பக்கத்தில் உள்ளது எனக்கு தெரிய மாட்டேக்கு, சிலர் படிக்க எனக்கு தெரிய மாட்டேக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும். நினச்ச உடனே நம்ம எங்கே போகிறோம், உடனே அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல் போய் கண்ணை அதை கூட அறியாமல் இருக்கிறேன். கண்ணை செக்கப் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்முடைய கண்களை செக்கப் பண்ணக்கூட இன்னைக்கு என்ன வரமாட்டேக்கு, அறியலை. கண்ணை செக்கப் பண்ணணுமே, பார்வை கோளாறு இருக்க, தூரப்பாறை தெரியல, எழுத்து தெரியல, யார் வாராங்கன்னு தெரியல. அப்போ எப்படி தோற்றுறோம்? ஒரு நாள் எங்கள் அம்மா கண்ணாடி போடாமலே நான் காலையிலே அம்மா அப்படின்னு போனோம்னா, எங்கள் வீட்டில் மாடு இருக்குது, நல்ல பால் இருக்கும், சொந்த பால் நல்லா சூப்பராக இருக்கும். டீ காபி போட்டு தந்தால் அருமையாக இருக்கும். உடனே எங்கள் அம்மா, நீ இருப்பா டீ குடிச்சிட்டு போனாங்க. டீ பால் எல்லாம் வந்து டீத்தூள் அள்ளி போடணுங்களா, டீத்தூளுக்கு போது பக்கத்தில் ரவை பாட்டில் இருந்தது. அவங்களுக்கு இது தான் தேயிலை, இது ரவைன்னு தெரியாது. கண்ணாடி அங்கே அடுத்த ரூமில் பைபிள் மேலே இப்படி இருக்குது. கண்ணாடி வந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தாங்க நான் போகும்போது. அதனால் கண்ணாடியை படித்து பைபிளை படிச்சுட்டு இருந்தவங்க கண்ணாடி கழுத்து இப்படி வச்சுட்டு எனக்கு கிச்சனில் வந்து டீ போட்டு தரேன்னு போனவங்க சாயிட்டு இப்போ போட்டாச்சு. பால் கொதிச்சுட்டு டீ தூள் அள்ளி போட்டுதாங்க. முதல்ல ஒரு 2 ஸ்பூன் அள்ளி போட்டாச்சு. ஒன்று இல்லை, சாரி, டீ தூள் இல்லை, சாரி, சீனி, தப்பாக சொல்லிட்டேன். சீனியை போடுவதற்கு பதில் ரவையை போட்டுட்ருக்காங்க. அதில் டக்குன்னு ஒரு குடிச்சு பார்க்காங்க, இனிப்பே இல்லை. இன்னும் 2 ஸ்பூனு இனிப்பு இல்லை, இன்னும் 2 ஸ்பூனு இனிப்பு இல்லை, நிறைய போட்டாச்சு. ஏம்மா என்ன செய்திங்க, நேராயிட்டு டீ குடி, என்னவாச்சு அப்படின்னு ஒரு மிரட்டினேன். இல்லைப்பா டீ போட்டு இருக்கேன், போட்டு தரேன் என்ன அப்படின்னு கிச்சனை பார்க்க, பக்கத்தில் ரவை பாட்டில் இருக்குது, இருக்குது. ஏம்மா இவ்வளோ நேரம் எதில் எங்கேருந்து அள்ளி போட்டேன்னு, இந்த பாட்டில் தான்ப்பா. ஏம்மா இது ரவலாமா? ஐயா ரவை பாட்டிலாம்ப்பா, நான் கவனிக்கவே இல்லையாப்பா, ஒன்றும் சீனியாக இருக்கும் போலலாம் நினச்சேன். அடா அவ்வளோ வேஸ்ட், அவ்வளோ வேஸ்ட். அப்போ என்ன போட்டிருக்கணும்? பார்வை கோளாறு. இதேமாரி நிறைய பேருக்கு பார்வை கோளாறு இருக்குது. என்ன பார்வை கோளாறுனா, மற்ற இந்த சத்தியத்தை பார்க்கிற பார்வை கோளாறு. நமக்குடைய விஷன் சூப்பராக இருக்கணும். தூர பார்வை, கிட்ட பார்வை, 2 பார்வை இருக்குது. என்ன பார்வை? 2 பார்வையும் சூப்பராக இருக்கணும். நீங்களாம் என்ன எப்படி பார்க்கிங்கன்னு தெரியல, இந்த பைபிளை எப்படி பார்க்கிங்கன்னு தெரியல. உங்களுடைய பார்வையானது தெளிவாக இருக்கணும். அங்கே போட்டிருக்கு, அங்கே பாருங்கள், அந்த வசனத்தில் சொல்கிறார், நீ வர அதில் போட்டிருக்கு, அதில் குருடன் அவன். நான் அதில் 5 போட்டிருக்கு, நான் குருடனை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். பாருங்கள், குருடன் ஆமாம், அவருக்கு தோத்திரம். பார்வை இல்லை, ஏதோ பார்க்குற பார்வை இல்லை, இந்த வசனத்தை பார்க்குற பார்வை இல்லை. இன்றைக்கி ரொம்ப நம்ம அறிந்திருக்க வேண்டும். பார்வை அறியாதவர்கள் இன்றைக்கி பார்வை தெரிஞ்சிடும். சிலவங்களுக்கு கண் சொருகி போயிடும். சிலருக்கு பார்க்குறோம் மாலை நேரத்தில் கண் தெரியாது, மாலை கண் நோயின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாயங்காலம் ஆகிட்டுனா என்ன தெரியாது, தெரிய மாட்டாங்க. இப்படி இருக்குது. பைபிளில் எடுத்துக்கிட்டோம்னா, ஒருத்தனை பைபிளில் அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஒருத்தனை ஆண்டவர் கொண்டு போவாங்க, கண்ணுக்கு ஜெபம் பண்ணுவார். கண்ணுக்கு ஜெபம் பண்ணி, சரிப்பா போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்லிட்டு, சரி இப்போ எல்லோரும் நல்லா தெரியுதான்னா, அவன் சொல்லுதான், ஆண்டவரே நடக்கிற மனுஷன் பூரா மரமாக தெரியுது. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ரோட்டில் பூரா என்ன தான் தெரியுது? மரமாக தான் போகிறான். ஆமாம், சிலமே மரம் தள்ளாடி போகுது. காரணம், அந்த மரம் தண்ணி போட்ட மரம். ஆமாம், அப்படியே தள்ளாடி போகுது. என்னடா மரம் காற்று அடிக்கலை, காற்று அடித்தாலும் மரம் மேலே மட்டும்தான் ஆடும். இது மரமே தள்ளாடுது அப்படின்னு பார்த்தா தண்ணி போட்டிருக்கு. தண்ணி போட்ட மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது பாருங்கள். இப்படி ஆண்டவர் கேட்காரு, எப்போ நீ எப்படி பார்க்கன்னா எல்லா வெறும் மரமாக தெரியுதான்.
அப்படின்னு ஆண்டவர் விடலை பாருங்க. உடனே 2ஆம் திருப்பு கண்ணில் ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணி கண்ணை ஓப்பன் பண்ணுறார். அதுக்கப்புறம் தான் சொல்கிறான், இப்போ தான் எல்லாத்தையும் கரெக்டாக நான் பார்க்கேன் அப்படின்றான். அதே மாதிரி தான் தோத்துறோம். நிறைய குருடன், பரிதிமைன்னு ஒரு குருடன்னா அவனுக்கு அவனுடைய விசுவாசத்தின்படியே கண்ணை திறந்து விட்டார். ஒருத்தனுக்கு கண்ணிலேயே கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டார். இன்னொரு குருடனை கூப்பிட்டு வந்துட்டு அப்படியா, சரி நீ போய் சீலோவாம் குளத்தில் ஆமாம் கண்ணை கழுவுன்ட்டார். அதுக்கு முன்னால் வேடிக்கை பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளையும் கேவலம் ஏசுநாதர் கீழே உமிழ்நீர் பாட்டி அப்படி நம்ம சின்ன பிள்ளைகளும் சில சமயம் கொஞ்சம் விட்டுருங்க மண்ணில், நம்ம சின்ன பிள்ளைகளும் துப்பி விளையாடும். அது ஏசுநாதர் கற்றுக் கொடுத்த விளையாட்டு. அப்படியே கீழே துப்பி அப்படியே மண்ணை நல்ல பெரட்டி அவன் கண்ணில் ராவி அப்படியே நல்லா மூழ்கி போ சீலோவாம் குளத்தில் போய் கழுவு அப்படின்ட்டார். குருடன் நம்மளை அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அது எங்கே இருக்குன்னே தெரியாதியா எனக்கு, என்னை போய் சொல்லுதேர்னு நானாக சொல்லுவேன். அவன் ஒன்றுமே சொல்ல, சரின்ட்டு போயிட்டான். போய் சீலோவாம் குளத்தில் போய் கண்ணை திறவுனா கண்ணு திறந்துட்டு சூப்பராக பார்வை அடைஞ்சிட்டான். இப்படி ஆண்டவர் குருடருடைய கண்களெல்லாம் திறந்திருக்கிறார். அவங்க அறிஞ்சிருக்காங்க, இயேசுநாதர்கிட்ட போனால் கண்ணு திறந்துன்னு அறிஞ்சிருக்காங்க. நிறைய பேர் இயேசுநாதர்கிட்ட போய் இன்னும் கண்ணு தெரியலையே, அதுதான் கஷ்டம். இயேசுநாதர்கிட்ட வந்து இன்னும் இந்த பைபிள் தெரியலை, சத்தியம் தெரியலை, சபை தெரியலை, உபதேசம் தெரியலை, ப்ரேயர் ஜெபம் பண்ண தெரியலை, ஆராதிக்க தெரியல, ஒரு பாட்டை பார்த்து படிக்க தெரியல, கைத்தட்ட தெரியல, இன்னும் சில ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ள தெரியல. சோத்திரம், நான் சொல்லுகிற பிரசங்கம் சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியலைன்னா கேட்கலாம், யார்கிட்டே கேட்கலாம், பாஸ்டர் நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ண தெரிய, ஒரு தாலியும் சரியில்லை, அந்த பிரசங்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், தப்பு கிடையாது. சிலர் அதுவும் தெரியலை, பிரசங்கமே தெரியல, அப்படியே போயிட்டு வந்துட்டு பொம்மையாட்டு இருக்கக்கூடாது. அந்த லவோதிக்கா சபையில் அவர்கள் குருடன் என்று அறியாமல் இருந்தது பெரிய பிழை. நீங்கள் யாராவது அப்படி இந்த வசனம் தெரியல, சத்தியம் தெரியல, உபதேசம் தெரியல, ஜெபம் பண்ண தெரியல, பாட்டு படிக்க தெரியல, கைத்தட்ட தெரியல, சில ஒழுக்கங்களை, சபை ஒழுக்கங்களை, சபை ஒழுங்கு எனக்கு கடைபிடிக்க தெரியல, ஒழுக்கங்களை கடைபிடிக்க தெரியல, வருஷத்தமாக இருக்கிறது எனக்கு தெரியல, வருஷத்தமாக என்னென்னு தெரியல, சொல்லித்தாங்க பாஸ்டர், சொல்லித்தாரேன். அதுக்கு தானே கர்த்தர் என்ன இங்கே வச்சிருக்காரு, அதுக்கு தானே நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லுதேன், கற்றுக்கொள்ளுங்கள். சரி, இதெல்லாம் பாஸ்டர்கிட்ட கேட்டால் என்ன, எதுக்கு நான் என்ன நினைக்க போகிறேன்? ஏசுநாதரே போய் ஒரு இடத்துல இருக்கும்போது சீசர்கள்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து இங்கே வாரம் ஏசுநாதரே சோமனை கற்றுக்கொடுங்கள், கற்றுக்கொண்டாங்களா? அவன் ஏசுநாதர் சொன்னார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் அந்த செவம் அப்போ தான் பரமண்டலங்களுக்கு ஏசுநாதர் கற்றுக் கொடுத்த சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். அது மட்டுமா 3 ஆண்டுகள் சீசர்களை தன்னோடு கூட வைத்து பேயை எப்படி துரத்தணும், ஒரு வீட்டுக்கு போனால் எப்படி போகணும், ஊழியத்துக்கு போகும்போது எப்படி போகணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார்? தோத்திரம், அவர் ரொம்ப நல்லவர். ஆமென். அவர் சொன்னார், நம்ம வெளியே ஊழியத்துக்கு போனால் என்னெல்லாம் அனுபவிக்கணுங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அவரே அவருக்கு நீர் பெயர் சபுகளை கொண்டு பிசாசை துரத்துகிறீர், அவரை மொத்தத்தில் பிசாசு மகன்னு கூட சொல்லிட்டானு. ஆமாம், தோத்திரம். அவர் சொன்னார், பட்ட மரத்துக்கு பச்சை மரமாகிய எனக்கே கல்லெறின்னா பட்ட மரத்துக்கு என்ன உண்டு, அதெல்லாம் உண்டுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தார். நரிகளுக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைப்பா, ஊழிய பாதையில் இதெல்லாம் உண்டு அப்படின்னு சீசர்கள் கற்றுக் கொடுத்தார். கேட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. இன்னைக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. 1000 பாடுகள் இருந்தாலும் பாடுக்கு மத்தியில் பரமன் நம்மோடு இருக்கிறார். என்ன சோத்திரம் இருக்கா இல்லையா? பாதை இல்லையே அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டாம். பாட்டு படித்தோம்ல ஒரு பாட்டு, என்ன பாட்டு படித்தோமா? பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே.
ஓ பார்வோன் சேனை வந்து கொண்டாலும் பயமே இல்லையே, அதே எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொள். ஆமென். பார்வோன் சேனை. இந்த சைடு படிக்கவே மெமரி பவர் அவுட்டுங்க போச்சு. செல்ல தடவி தடவி பூரம் போயிட்டு அவுட். ஆராதனை இயேசு. இங்க பாட்டு வர மாட்டேக்கு. நீங்க உங்களுக்கு உள்ள இருந்து வர மாட்டேக்கு, அவனுக்கு கம்ப்யூட்டர்ல இருந்து வர மாட்டேக்கு பாட்டு. ஆமென். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்போ எவ்வளவு நல்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவன் அங்கே பார்க்கிறோம், அவங்க கண்களுக்கு நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்ட. சிலருடைய நிலைமையை பார்த்தா பரிதாபமாக தான் இருக்கு. ஆனால் நான் பரிதாபமான நிலையில இருக்கிறேன் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? எது அறியாமல் இருக்காங்க? பரிதாபமான நிலைமை இருக்கேன், நான் என் நிலைமை பரிதாபமாக இருக்கையா அப்படின்ட்டு அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. அதைத்தான் இங்கே இந்த லவோதிக்கா சபைக்கு கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். நீ பரிதாபமாக இருக்கிறிய, உனக்கு நீ அதை பற்றி நீ அறியலையா? ஏன் பரிதாபம்? நிறைய பேர் தோத்திரம். இன்னைக்கும் யார் பரிதாபமாக இருப்பாங்க? பரிதவிக்கப்பட்டவன்னா யாரு? தோத்திரம். சோத்திரம். கையில் காசு வச்சிருக்கிறவங்க பரிதாபமா நாட்களா? இல்லைங்க. இயேசு இல்லாதவர்கள், இயேசு இல்லாதவன் தான் பரிதவிக்கப்பட்டவன். அவனை தான் இயேசுநாதர் சொல்றார். சபை இருக்கு, இயேசு இல்லை. வீடு இருக்கு, இயேசு இல்லை. காசு இருக்கு, இயேசு இல்லை. நிறைய படிச்சு டிகிரி வச்சிருக்க, இயேசு இருக்காரா? சொல்லுங்க. இயேசு இல்லை. காசு இருக்கு, இயேசு இல்லை. வீடு இருக்கு, இயேசு இல்லை. பாருங்க நிறைய பேருடைய சூழ்நிலை எப்படி இருக்கு. இதில் வேற பெரிய பிரச்சனை என்னன்னா, நமக்கு கிடைக்கிற வேலை பூரா என்ன வேலை மாதிரி வேலையாயிட்டு. ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது, புத்த அவுட்டு. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஏசையும் அவன் முடிங்கிட்டான். கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஆராதனை, கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற சவம். பாருங்கள் நிறைய பேர் தோத்திரம். நான் சொல்லுவேன், ஒரு மாதத்துக்கு ஒரு நேரம் லீவு போட்டாவது ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியனுக்கு வாங்க. அது கூட தரலன்னா அந்த வேலையை அந்த வேலையில் வருகிற நிறைவு உன் வீட்டை நிறைவாக்காது. புரியுதா உங்களுக்கு? சபமே இல்லாமல், ஆராதனையே இல்லாமல், 2 மணி நேரம் லீவு கூட வேண்டாங்க. மாதத்தில் நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன், மாதத்தில் 2 நேரம் பெர்மிஷன் போட்டுக்கலாம். ப்ரைவேட் லிமிட்டடில் 2 லீவுனாலும் போட்டுக்கிடலாம். அதையும் மிஞ்சி லீவு போட்டிங்களா லாஸ் ஆஃப் பே, அவ்வளோதான். உங்களை தலையெல்லாம் எடுத்துட மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு தரமாட்டேன்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல. ஆனால் நம்ம பேசி 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 ஞாயிற்றுக்கிழமை லீவை வாங்கிடலாம். அவன் அதுக்கும் அறக்க மாதிரி இருக்காம்னா அவனுக்கு ஒரு சலிட்டு அடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போனால் இதை விட கூடின சம்பளத்தோடு லீவோடு நல்ல வேலை ஏசப்பா தருவார். எழுதி வேணாலும் வச்சுக்கிடுங்க. உண்மையிலே சொல்கிறேன், நானும் உங்களைப் போல உலக பிரகாரமாக வேலை பார்த்து கடந்து வந்தவன். இப்போதான் உங்களுக்கு நானும் வேலை பார்த்து கடந்து வந்திருக்கிறேன். அதனால நம்மக்கிட்ட தான் இருக்குது விஷயம். தோத்திரம். 2 பெர்மிஷன், 2 மணி நேரம் சண்டே சர்வீஸுக்கு வந்துட்டு எங்கே போயிடலாம்? வேலைக்கே போயிடலாம். லீவே கிடையாது. மாதத்தில் அப்படி 2 ஞாயிற்றுக்கிழமை பெர்மிஷன் போடலாம். மாதத்தில் 2 ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டுக்கிட வேண்டியதான். தோத்திரத்தில் லீவே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் அவன் ஆராதிக்கணும்னு லீவு தரமாட்டேங்கன்னு சொன்னால் அந்த கடையில் வியாபாரம் நடக்காது.
கர்த்தர் அங்கே நின்று பேசுவார். ஆமா, பேசுவார். கர்த்தர் கிரியை செய்வார். எழுதி உண்மை சொல்றேன், உண்மை சம்பவம் நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்ம நடக்கிறது தான். ஏன்னா நம்ம இன்னைக்கு அதை அறியவில்லை, அதை அறியலை. தோத்துறோம், அதை என்ன செய்யலை, அறியலை. இப்போ டவுனில் பூரா போர்டு போட்டாங்க. என்ன போர்டு தெரியுமா? இங்கே 8 மணி நேரம் வேலை மட்டுமே, வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. இறங்கி வந்துக்கிட்டே இருக்கு. பிரைவேட் லிமிட்டடில் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கு, காலையில் 9 போயிட்டு நைட்டில் 9 மணிக்கு வந்தாங்களா, இப்போ அவங்கள பூரா மாற்றி இங்கே 8 மணி நேரம் வேலை, இங்கே 8 மணி நேரம் வேலை, வேலைக்கு ஆள் தேவை, வேலைக்கு ஆள் தேவைன்னு போர்டு போட்டிருக்காங்க. ஆண்டவர் கிரியை செய்வாருங்க. ஆனால் உங்கள் கூட இருந்து கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், வழக்காடுவார். நீங்கள் ஆராதிக்கிற ராஜா எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவருடைய கைக்கும் தப்பு வைக்கிற தேவன் அல்லவா? அந்த ராஜாதி ராஜனை தானே நீங்கள் ஆராதிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்காக முன்னின்றதை செய்வார். ஆமென். அங்கே போட்டிருக்கு பாருங்க, அதான் பரிதாபம். நம்ம அந்த பரிதவிக்க இயேசு இல்லை, அவருடைய பிரசன்னம் இல்லை, அவருடைய அசைவாடுதல் வீட்டிலே இல்லை. அவருடைய அந்த பாருங்க, நம்ம வீட்டில் அந்த பிரசன்னம், தேவ பிரசன்னம்னு ஒன்று இருக்கு. துன்மார்க்க வீட்டுக்கு போங்க, என்னென்னமோ நாரும். ஆனால் நம்ம வீட்டில் தெய்வ பிரசன்னம் இருக்கு பாருங்க. அது இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கணும், நம்ம கூட பிரசன்னம் இருக்கணும். நம்ம முட்டை போட்ட உடனே அங்கே தெய்வ பிரசன்னம் இறங்கி வரணும். என்ன அது இல்லைன்னா நம்ம சபையில் தேவ பிரசன்னம் இருக்கணும். ஒரு பாட்டு பாடினா போதும், அந்த பிரசன்னம் அப்படியே நம்மளை நிறைக்கணும். எத்தனை பேர் அதை உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. அதை பார்க்கணும், அது பார்க்கணும். பரிதாபம் அப்படின்னு லவோதிக்கா சபை, அது லவோதிக்கா சபை பிரபலமான ஒரு சபை கூட்டம், பிரபலமான ஒரு கூட்டம், நபர்கள் பிரபலமானவர்கள். பட் யார் இல்லை? ஏசு இல்லை. எப்படி பாஷை சொல்றீங்க? வாங்க 20-21 வந்தா வாங்க சொல்லுதேன். அதுல லாஸ்ட்ல ஏசுநாதர் கதவை தட்டிட்டு நிற்பார். பார்த்தீங்களா? அங்க பாட்டுக்கு அவர் இதோ வாசற்படியில் நின்று, ஐயா 20வது வசனத்துல எங்க ஐயா, சரி இப்போ 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஏய் வாரப்போ ஆ ஆ 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில் உள்ள உலாவுனாரு. சரதையின் சபை, எபேசு சபையிலே சபைக்கு உள்ள அசைவாடின ஆவியானவர் லவோதிக்கா 7வது சபையில் எங்கே போயிட்டாரு? வெளியே போயிட்டாரு. அதான் சொல்கிறேன், ஏசு இல்லைன்னா பரிதாபங்க. நம்ம நிறைய பட்டம், பதவி, டிகிரி, பணம், காசு, சொத்து, சுகம் எல்லாம் தேவை. நான் அதுக்கெல்லாம் எதிரியே கிடையாது. அது வேணும். நிறைய நீங்கள் பொருளாதாரத்தில் உயரணும், நீங்கள் தொழிலிலே சிறப்படையணும், உங்களுடைய வருமானத்தின் பெருக்கணும், கர்த்தர் உங்களுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் உங்கள் கூட இருந்து பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஆண்டவர் அப்படி செய்து கர்த்தர் உங்களை அபரிதமாய் நடத்துவார். அவர் உங்களை நடத்த மாட்டேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் நம்ம கூட இயேசு இல்லைன்னா அதை போல ஒரு பரிதாபம் எதுவுமே இல்லை. ஆமென். தோத்துறோம். இயேசு இருந்தால் தான் உயர்வு, இயேசு இருந்தால் தான் ஆசீர்வாதம், இயேசு இருந்தால் தான் பாதுகாப்பு, இயேசு இருந்தால் தான் கிருபை. எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது? சொல்லுங்க. தோத்துறோம். பாட்டு எத்தனை பாட்டு படிக்க என்ன என்ன அன்பான தேவன் என்னோடு வருவார். ஸ்லோ 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 ஸ்லோ.
அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. மோசே சொல்லி கொடுத்தான் சபைக்கு. என்ன சொல்லி கொடுத்தான்? நீர் எங்களோடு வராதிருந்தால் இவ்விடத்திலிருந்து எங்களை அனுப்பாதிரும் சொல்லி கொடுத்தான். ஏன்னா நீர் இருந்தாத்தான் நான் நல்லா இருக்க முடியும்ப்பா. நீர் இருந்தாத்தான் அந்த சபையை நடத்த முடியும் தெரிஞ்சிருந்தாங்க. அதனால் நமக்கு நான் சொல்கிறேன், நம்ம குடும்பத்தில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கலாம். ப்ராப்ளம் பெருசு இல்லைங்க. நம்ம இயேசுநாதர் நம்ம கூட இருந்தார்னா எவ்வளவு பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சால்வ் ஆயிரும். நான் ஆமீன் எல்லாரும் சொல்வீங்கன்னு பார்த்தேன். நிறைய பேர் அதை ஏன்னா நீங்கள் ப்ராப்ளத்தை உள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்க. தோத்திரம் அதிலே இருக்குன்னு நினைக்கிங்க. நல்ல நம்ம கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இயேசு நம்ம கூட இருந்தார்னா எல்லா கஷ்டமும் நஷ்டமும் ஈஸியாக மாறிடும். ஆமேன். அதை எப்போதும் தெரிஞ்சுக்கிடுங்க. அங்கே அதான் பரிதாபம். அந்த லவோதிக்கா சபையை விட்டு கர்த்தர் இப்போ வெளியே போய் நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. எப்பா கதவை திறப்பா, எப்பா கதவை திற, 5 மணி ஆயிட்டு எந்திக்கலை, நைட்டில் 12:15 வரைக்கும் செல்ஃபோனை தடவினியப்பா, 5 மணிக்கு எஞ்சி ஜோம் பண்ணுப்பா அப்படின்னு தட்டுதார். எப்பா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், வா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும்லா தட்டுதார். நிறைய பேர் படுத்துட்டு சொல்லுதாங்க, இன்னும் 7:45 தான் ஆகுது. அப்போ அவர் 10 மணி நேரம் தோத்திரம் 8:15 தான் அவர் அவருக்கு 20 என்று முழுன்னு பாட்டு பாடுவார். பிரசங்கம் 9:30 தான். இவர் 10 மணிக்கு ஆராதனை முடிக்கும்னு சொல்லிட்டு 9:30 தான் பிரசங்கமே பண்ணுதார். போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அவர் தட்டிக்கிட்டே இருக்கார் கதவை. டக் 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 தட்டுதார். உன் இதய கதவை தட்டும் நேசர், உன் மணவாளன் தட்டி கொண்டிருக்கிறார். என் பிரியமே ரூபவதி எழுந்து வா, எழுந்து வா சர்ச்சுக்கு எழுந்து வா. வாடையே திண்டலே வா அப்படி 10 நரம்பு வீணையை கொண்டு வா. 10 நரம்பு வீணை 5 கொண்டு வா சபைக்கு. சிலர் கையை கட்டிக்கிட்டு அப்படியே இருக்கும். 10 நரம்பு வீணையை கொண்டு வந்து கவரை விட்டு எடுக்க மாட்டோம். சில ஆட்கள் கவர்களை வச்சு கையை வச்சு எனக்கு பயமா இருக்கு ஐயா, எனக்கு பயமா இருக்கு. நீங்க சாஞ்சு போடக்குன்னு விழுந்துடப்படாத ஐயா, எடு வெளிய. தென்றலே வா, வாடையே எழும்பு, தூதாயும் நற்கனி தூயருக்கே. பாட்டு சூப்பர் பாட்டு. என் நேசர் இயேசு சார்ந்து துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்பநல் வாழ்வடைந்தே. துன்ப வனாந்திரத்தில் நடந்திட வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்து. சூப்பர் சாங். அப்படியே ராத்திரி ஒரு 10 மணி மேலே முழங்கால் படியிட்டு அப்படியே அந்த நேசரை நீங்கள் அழைச்சி பாருங்க. பக்கத்திலே வந்து உட்காந்துருவார். அப்படியே கட்டி பிடிப்பார். உன்னை அப்படியே கட்டி பிடி. நேசர் அப்படிப்பட்ட நேசர். அப்பா தரிசனத்தில் வெளிப்படுவார், சொப்பனத்தில் வெளிப்படுவார். உன் குறைவு என்ன மகளே சொல்லு. என்ன குறைவு உன் வாழ்க்கையில்? என்ன குறைவு?
குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அழுதியா? வேலை இல்லைன்னு அழுதியா? தொழில் இல்லைன்னு அழுதியா? பிள்ளைகள் சரியில்லையே, கணவர் சரியில்லையே, எனக்கு வருமானம் சரியில்லையே, அப்பா எனக்கு பலக்குறைவு, சுகக்குறைவு அப்படின்னு சொல்லி அழுதியா? பேசுவார். அவர் பக்கத்தில் அப்படியே பேசுவார். அவரை போல ஒரு நல்ல நேசரை பார்க்க முடியாது. அவர் ஒரு நல்ல தேவன், விடமாட்டார். அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறார். முழங்கால் படியிட்டு பாருங்களேன், ஜெபம் பண்ணி பாருங்க, அவர் அப்படி அனைத்து பாருங்கள். அவர் அருமையானவர். இன்னைக்கு நிறைய பேர் பரிதாபமாக இருக்கும். ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம ஜெபம் பண்ணி நம்மெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஜெபம் பண்ணும்போது தெய்வ பிரசன்னம் இல்லைன்னா ஜெபத்தை நிறுத்தாத அப்படிம்பாரு. ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானோட பிரசன்னம் இல்லை என்றால் ஜெபத்தை ஸ்டாப் பண்ணாத. அந்த பிரசன்னத்தை பார்க்கணும். அந்த தெய்வ அதுக்கு அதுக்கு கோடி ரூபாய் செலவழிச்சாலும் கிடைக்காது. அது முழங்கால் போட்டு தான் கிடைக்கும். ஆமாம், அது காசுக்கு வாங்க முடியாதுங்க. நிறைய பேர் காசுக்கு கேட்காங்க. கிடையாது. பேதுட்ட ஒருத்தன் காசுக்கு கேட்டான், கிடைக்குமா எனக்கு காசு தாரேன் அப்படின்னா, உன் பணமும் நீயும் நாசமாக போயிடுவ. பணத்தால் பெற முடியாது தெய்வ பிரசன்னம். அதான் தவேதிக்க சபை அந்த பரிதாபத்தையில் தான் இருந்தது. இன்னைக்கு அநேக விசுவாச பிள்ளைகள் பரிதாபமாக இருக்கிறோம். ஏன்? அங்கே வீட்டிலே பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இல்லை. நம்ம வீட்டிலே பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம் இல்லை. அதுக்கு தானங்க இந்த ஓட்டம். ஆமென், அல்லேலூயா. பழைய தேவதாசர்கள் எல்லாம் அதைத்தானே சொன்னாங்க. என்ன? பிரசன்னம் தார் தேவனே தேடி இயேசுவே அவங்க படித்தாங்க. நான் சாரால் ரோஜம்மா ஒரு பாட்டு, பிரசன்னம் தாரும் தேவனே. எத்தனை பேர் படிச்சிருக்க? பிரசன்னம் வேணும். லவோதிக்கா சபையில் அதுதான் இல்லை. இன்னைக்கு நம்ம குறைய நீக்குவது அந்த பிரசன்னம் தான். அதுதான் அந்த பிரசன்னம் வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில், குடும்பத்தில், நம்முடைய ஆவிக்குரிய வட்டத்தில் இருக்கின்ற அத்தனை குறைகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிறோம். அந்த பிரசன்னம் அது இல்லாததுனால தான் நிறைய பேர் பரிதாபமாக இருக்க பார்க்குறோம், தோற்றுறோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், மலைகளே உங்களுக்கு என்ன வந்தது கேட்கும். மலைகளே உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போல துள்ளுகிறீர்கள் அப்படிங்க. காரணம், மலை, பெரிய மலை, மலை போன்ற பாரங்கள், மலையாய் நிற்கின்ற காரியங்கள் எல்லாம் பிரசன்னத்தில் உருகிறது. கர்த்தர் அற்புதமாக நடத்துறார். இந்த காலை ஆராதனையில் உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த பிரசன்னம் எனக்கு வேணும். எவ்வளோ பாரம் இருக்கு. இல்லை பாரத்தோடு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. பாரத்தோடு வந்திருக்கிறேன். எனக்கு ஊழியத்தில் இருக்கின்ற பாரங்கள் இப்போ கடந்து போன 2 நாட்களாக என் இருதயத்தை நொறுக்கி கொண்டிருக்கிற காரியங்கள் இருக்கிறது. பாரம். நான் நினைப்பேன், அந்த பாரத்தை எங்கே போய் சொல்ல முடியும்? யார்கிட்ட இறக்கி வைக்கலாம்? பாரத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த பாரத்தை மாற்றுவதற்குத்தான் தெய்வ பிரசன்னம். ஆமென். இந்த பாரத்தை மாற்றுகிற பிரசன்னம். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் வாருங்கள். அந்த பிரசன்னம் இல்லாதது தான் பரிதவிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்க்கிறோம், தரித்திரன். வசனம் இல்லாத, ஒரு வசனம் சொல்ல தெரியாதவங்க தரித்திரர். வசனம் தெரியாதவங்க. பைபிள் இருக்கும், பேர் வேத பேர் தான். ஒரு வசனம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க, தெரியாது எனக்கு அப்படிமா. வசனம் இல்லாத
தரித்திரன். அந்த தரித்திரம் தான், வேற தரித்திரம் இல்லை. வெளியே இருக்காங்களே சபைக்கு வெளியே, அதவங்கள சொல்லலை. சபைக்கு உள்ளே இருக்கின்ற வசனம் தெரியாத, வசனமே ஒரு வசனம் கூட மனசில் தெரியாது. ஒரு 10 வசனத்தை சொல்லுங்க தங்கச்சிமாரே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எழும்பி ஒரு 10 வசனத்தை சொல்லுங்க பார்க்கணும்னா மனப்பாடமாக சொல்ல முடியுமா? தெரியாது. எனக்கு தெரியாது. 10 வசனம் தெரியாது. இருப்பிடத்தோடு சொல்லுங்கள், தெரியாது. வசனம் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த 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 கருங்கல்லை கொடுத்து எல்லாம் அங்கேருந்து வேலை பார்க்க இடத்துல இருப்பாள். நான் ஃபோனை பண்ணி இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகணும், எப்படி போகணும் அப்படின்னா அனும்பா. சரி, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகணும் அனும்பா, அது வந்துடும். அப்படி மனப்பாடமாக வரும். அப்போ எது மெமரியில் இருக்குது? பைபிள் வசனத்தில் இருக்குது. தரித்திரம், பெரிய தரித்திரம். இன்னைக்கு தயவு செய்து உங்களை வைத்து ஆராய்ந்து பார்த்து குறை நீங்கணும், குறையில் நீங்கணும். ஆமாம், கடைசியில் போட்டிருக்கு, நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல். எதுங்க இது? எவ்வளவு இது எனக்கு மற்றதெல்லாம் மறக்கணும்னா நிர்வாணம் இதை கூட அறியலையா? என்ன தோத்திரம். நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம உடைய எப்படி உடுத்திருக்கோம்? தோத்திரம் நல்லா உடுத்திருக்கணும். என்ன, நம்ம வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்குது. எனக்கு பாஸ்டர் சொல்லிக் கொடுத்தார். ஒரு நாள் நான் பேசிகிட்டே இருந்தோம், சும்மா நேரத்தை ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பாஸ்டர், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு எங்கள் வீட்டில் இருக்கிற மிரர் தான் அப்படின்னாரு. பாஸ்டர்மா கிடையாதா? கிடையாது. பையங்க கிடையாது, பிள்ளைங்க கிடையாது, வேறு பிள்ளைங்க கிடையாது. நாங்கள் இங்கே 7 பேர் இருக்கோமே. நீங்கள் புரோட்டாயும் கொடுத்தா தும்பியா, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க கூப்பிடுதேன், ரெடியாக பரப்பிட்டுட்டீங்க. உங்களெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் சேர்க்க முடியாது, ட்ரூ ஃப்ரெண்டே கிடையாது நீங்கள்லாம் அப்படின்ட்டாரு. அப்போ பாஸ்டர், அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, ட்ரூ ஃப்ரெண்டு, உண்மை நண்பன் யார் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற மிரர் தான்ட்டார். உண்மையா? அப்படி பொய்ய நெசமா? உண்மைதான். அவர் பொண்டாட்டி பிள்ளைகளை குறை சொல்லலை, எங்களை குறை சொல்லலை, சபையை குறை சொல்லலை. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி முன்னால் போய் நின்றுங்க. இங்கே ஒரு முடி உழைஞ்சிருந்தா, தலையில் இருக்கிற முடி உழைஞ்சிருக்கு அப்படின்னு காட்டும். இந்த சட்டையில் இருக்கிற பட்டனை நீ கலத்தி போட்டிருக்க மாட்டு, சட்டை பூரா சுருக்கா இருக்கு, காட்டி கொடுக்கும், கரெக்டாக காட்டி கொடுக்கும். உன் முகத்தில் என்ன வடியுது, கண்ணாடி எனக்கு சொல்லும். உன் முகத்தில் பூரா என்ன வடியுதுப்பா அப்படிங்கும். நான் சொல்லுவேன், அது உண்மையிலே வடிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, எனக்கு நல்லா தெரியுது. நான் எவ்வளவு தான் பவுடர் போட்டாலும் 10 நிமிஷத்தில் வடிய ஆரம்பிச்சிடும் எண்ணெய். சோத்திரம். நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு வருவேன், சரீரத்தில் உள்ள ஹீட்டில் அடுத்த 10 நிமிஷத்தில் அப்படியே வேர்க்கும். வேர்த்த உடனே அந்த வேர்வை தண்ணி மூலமாக அப்படியே எண்ணெய் வடிஞ்சிடும் முகத்தில். எவ்வளோ பவுடர் போட்டான்னு சேர்த்தான், திரும்ப டைன்னு இப்படி ஆயிரும், வெலைன்னு ஆயிரும். சோத்திரம். அப்போ பாருங்கள், அப்போ உண்மை அந்த கண்ணாடியை அது கரெக்டாக காட்டுதான். ஆமாம், அது நான் எப்படி இருக்கேன், ஏதாவது தையல் போயிருக்கா, ஸ்டிச்சிங் ஏதாவது விட்டு இருக்கா, அல்லது இப்போ சுருக்கு இருக்கா, சரியாக எல்லா பட்டனும் மாட்டியிருக்கேன்னா தோத்திரம். அது மட்டுமா? நம்மளால் மேக்சிமம் இப்படிலாம் நின்று பார்ப்போம். சில ஆட்கள் இப்படிங்க பார்த்துருக்கீங்களா, எக்ஸசைஸ் பண்ணுவேன் கண்ணாடி முன்னாடி நின்று. நான் என்ன சொல்கிறேன், நானே பார்ப்பேன். சரிம்மா இப்படி கண்ணா இப்படிமா, அப்பா இதுக்கு மேலே வளைக்க முடியலையா, எங்கே வளைக்க, தலையும் வளைய மாட்டேன், வளைக்க முடியல. தோத்திரம். ஆமாம், அதுக்கு சொன்னார் கண்ணாடி கடைக்காரு, கஷ்டப்படாதங்க, அதுக்கு இன்னொரு கடி என்ன ஆப்போசிட்டாக வைக்கணும்னாரு. அப்படியா? ஆமாம். நீங்கள் முடி வெட்டுறத கடைக்கு போயிருக்கெல்லாம் பாருங்கள், ஒரு நெடுக ஒரு 50 கண்ணாடி இருக்கும். ஒரு கண்ணாடி தான் வச்சுருப்பாரு, அது அடிச்சு இருக்கும். அது நம்முடைய பின்பக்கமும் அது காட்டும்,
இப்படிலாம் நீங்கள் கடந்து திரும்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் கண்ணாடி ஆப்போசிட்டாக கண்ணாடி வைக்க இடம் தான் இல்லை, அதனால நான் விட்டுட்டேன். பாருங்கள், நிறைய பேர் அப்படிலாம் செய்வோம். அங்கே பேருக்கான்ட்டு என்னெல்லாமோ பண்ணுவோம், சோத்துறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். கண்ணாடி அவ்வளோ கரெக்டாக காட்டுது. அதை விட மறையாம் கண்ணாடி இந்த வேதம் அதை விட தெளிவாக காட்டுகிறது. இந்த நீ நிர்வாணி என்ன ஏதேனில் கர்த்தர் காட்டினார் ஆதம், நீ நிர்வாணி. கரெக்டாக நோவா உன் வஸ்திரம் விலகி போயிருக்கு காட்டினாரா காட்டலையா? காட்டினார், கரெக்டாக காட்டுவார். அதனால நீ நிர்வாணி என்பதை அறியாமல் இருக்கிறேன், உனக்கு நீ சரியான வஸ்திரம். அதுக்காண்டி இதை சொல்ல இந்த அவர் ஆவிக்குரிய காரியத்திலே உள்ள நிர்வாணத்தை சொல்லுகிறார். அங்கே அவர் சொல்லும் பொழுது சொல்லுறார், நீ நிர்வாணியாக இருக்கிறதை அறியாமல் அப்படின்ட்டு தோத்திரம் அப்படின்னா அதில் அவர் கீழே சொல்லும் பொழுது அவர் இங்கே அடுத்த வசனத்தில் சொல்கிறார், அதனால் நீ உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக்கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். எங்கே இருக்கு? அங்கே தான் இருக்குது. நீதியின் சால்வை சுத்திரை தையல் ஆடை அப்படின்னு இருக்குது. தோத்திரம் நிறைய வஸ்திரங்கள் இங்கே தான் இருக்குது. துதியின் ஆடை இங்கே தான் இருக்குது. அது நீங்கள் வேணால் போத்திசில் போய் துதியின் ஆடை இருந்தால் ஒன்று தாருங்களேன் அப்படின்னு கேட்டு பாருங்க. அம்மா இது பயங்கரமான ஆளாக இருக்கும் போல், பயங்கரமான ஆள். ஒரு ஆள் இன்றைக்கி போத்திசிகளை வந்திருக்கு, துதியின் ஆடை. அது எங்கன்னா கிடைக்கும்? கிடைக்காது, அங்கே கிடைக்காது, இங்கே தான் கிடைக்கும். சபைக்குள்ளே தான் இருக்கு. தோத்திரம், துதியின் ஆடை, வெண் வஸ்திரம், சித்திர தையல் ஆடை, நீதியின் வஸ்திரங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஆமென். அதனால் அப்படி பண்ணுங்க. அப்போ இதெல்லாம் நம்ம அறியாமல் இருக்கிறோம். அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும், யாரு? நான் பெரிய ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன்னன் என்றும், நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஐஸ்வர்யவான், நான் பெரிய கோடீஸ்வரன், என்கிட்ட நான் பெரிய இதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லுவது மட்டும் இல்லை, சொல்லிட்டு எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியால் அப்படிங்கார். பார்த்தீங்களா? கடைசியில் எதை சொல்லுதாரு? எனக்கு என்ன குறை இருக்கு, அப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு நீ சொல்கிறோம். அதுதான் இல்லை, அதுதான் இல்லை. இருக்க வேண்டியது நம்ம வாழ்க்கையில் இல்லை. லவோதிக்கா சபையில் இருக்க வேண்டிய அந்த தெய்வ பிரசன்னம், அந்த தெய்வ வார்த்தை, அந்த தேவன் அங்கே இல்லாததுனாலே அவர் சோத்திரம் கீழே சொல்கிறார், இப்போ நீ எல்லாம் செய்யும்படிக்கு உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரத்தை என்கிட்ட வாங்கிக்க. அது மட்டுமல்ல, கீழே சொல்கிறார், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும். நீ பார்வையிடுறதுக்கு அங்கே போனோன்னா கண்ணில் பால்ட்டு கண்ணாடி தருவாங்க, அல்லது கண்ணாடி சரியாக இருக்குன்னா சொட்டு மருந்து தருவாங்க. சொட்டு மருந்து தரலைன்னா ஒரு களிம்பு தருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுதான் கத்தோலிக்க பைபிளில் களிம்புன்னு போட்டிருக்கு. நீ பார்வை எடுக்கும்படிக்கு களிம்பை வாங்கிக்கொள் அப்படின்ட்டு. கண்ணு ஆஸ்பத்திரிக்கு போனால் இவ்வளவு தந்து இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா உன் பார்வையை தெளிவாக்குது. இதெல்லாம் போட வேண்டும் என்று உனக்கு கடைசியில் சொல்கிறாரு. உன் குறைவு நீங்கணும்னா உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். அப்போ சபைக்கு கர்த்தர் என்ன கொடுக்காரு? ஆலோசனை. இவ்வளவும் ஆலோசனை தான் இந்த வாரத்தில். இந்த ஆலோசனையெல்லாம் நீங்கள் கீப்பப் பண்ணி வர நாட்களில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய ஆலோசனையை கேளுங்க, கர்த்தருடைய ஆலோசனையை முக்கியப்படுத்துங்க, கர்த்தருடைய ஆலோசனையில் நிலை நில்லுங்க. கர்த்தர் என்ன ஆலோசனை கொடுக்காரு? என் குடும்பம், என் பிள்ளைகள் கட்டப்படணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும். இது கடைசி காலம். தோத்திரம். அது ஆலோசனை கொடுத்தா உடனே கேளுங்க. நீங்கள் கேட்கல அப்படின்னா தோத்திரம், நஷ்டம் உங்களை சார்ந்தது. குறைவோடு கூட இருக்க நீங்கள் விரும்பவில்லை ஆவியானவர். லவோதிக்கா சபையிலே கண்ட இந்த குறைய அவர் என்ன செய்கிறார் என்றால் கடிந்து கொள்கிறார். இந்த சபையோடு, இந்த லவோதிக்கா சபை, இந்த குறையோடு இந்த லவோதிக்கா சபை பயணம் செய்கிறது சரியல்ல, அதில் இந்த குறையை விட்டு வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார்.
அப்போ அந்த மெயின் குறையே, நான் சபைக்கு வெளியே நின்று கதறிக்கிட்டு இருக்கேன், நான் சபைக்கு உள்ளே வரணும். வீட்டுக்கு வெளியே நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன், உன் வீட்டுக்குள்ளே வரணும். உன் வீடு அந்த வீடாகவும் இருக்குது, இன்னொரு வீடு முக்கியமான வீடு, உன் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார் உன் நேசர். அவர் எங்கே வரணும்? நீ நிறைய பிள்ளைகளுடைய இதயத்தை தட்டிக்கிட்டு இருக்கார், கதவை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? தட்டிக்கிட்டு இருக்கார். இதய கதவை, விசுவாசிகளுடைய கதவை தட்டுதார். தோத்திரம் வா, தோத்திரம் கதவை தர, ஒரு இதயத்தில் இடம் கொடு. பாட்டு, பழைய பாட்டு, மகனே உன் நெஞ்ச எனக்கு தாராயோ பாட்டு தா. தோத்திரம் நான் உன் இதயத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு தட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதுதான் அவர் ஆலோசனை கொடுக்காரு. எப்படியாச்சும் நான் உன் இதயத்துக்குள்ளே வரணும், நான் எப்படியாச்சும் உன் வீட்டுக்குள்ளே வரணும், எப்படியாச்சும் உன் திருச்சபைக்குள்ளே வரணும், எப்படியாச்சும் இயேசுநாதர் ஆகிய நான் உன் லைஃப்பில், உன் வாழ்க்கையில் நான் கடந்து வரணும். நீ இடம் கொடுப்பியா, கொடுக்க மாட்டியா கேட்காரு. கொடுக்க போறீங்களா? அப்படி எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? அல்லேலூயா, சோத்திரம். இன்னைக்கு இடம் கொடுங்க, நீங்கள் இடம் கொடுங்க. இயேசுநாதருக்கு இடம் கொடுத்து பாருங்கள், ஒரு குறைவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கார். நிறைய பேர் இயேசுநாதருக்கு இடம் கொடுக்கறது இல்லை, மற்ற எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. எல்லாத்துக்கும் வீட்டில் பாருங்கள், வீட்டில் அம்புடுக்கும் இடம் இருக்கும். யாருக்கு இடம் இல்லை? அவருக்கு இடம் இல்லை, அவருடைய சத்தியத்துக்கு இடம் இல்லை, அவருடைய உபதேசங்களுக்கு இடம் இல்லை, அவருடைய ஆலோசனைகளுக்கு இடம் இல்லை, அவருடைய கர்த்தருக்கு பயப்படுவதற்கான காரியங்கள் இடமே இல்லை. மற்ற அம்புடுக்கு இடம் இருக்குது. சொந்தக்காரங்க வந்துட்டா இயேசுநாதரை தூக்கி வெளியே போட்டுருந்தோம், இயேசுநாதரை தூக்கி வெளியே போட்டுருந்தோம். தோத்திரம். ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன்னா இயேசுநாதரே மூடி போட்டுருந்தோம். தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். எல்லாம் வேண்டான்னு விட்டுருந்தோம். இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுங்க, இயேசுநாதருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இடம் கொடுங்க. உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்க, வீட்டில் இடம் கொடுங்க, சபைக்குள்ளே இடம் கொடுங்க. தோத்திரம். ஒரு கதை சொல்லுவார் ஒருத்தர். ஆமாம், ஒரு கோயிலில் பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துதான். ஒரு கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தான், ஒரு வேத கோயிலில். அப்படியே வச்சுக்கிடுவான்னு. ஆமாம், அது வேத கோயிலில் பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது. அங்கே சோத்திரம் இயேசுவை பற்றி உள்ள கோயில்களை புகழ்ந்து பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் இயேசுவை பற்றி அப்படி, இயேசு இப்படி அப்படின்னு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. தோத்திரம். அப்போ பார்த்து இயேசு வாசல், அந்த கோயில் வாசலில் வந்து இயேசுநாதர் நிற்கார். அப்போ அந்த கோயில் வாசலில் இருந்தவங்க சொந்த நீர் யாரியா கொஞ்சம் தள்ளி போகிறோம் அப்படின்னு அந்த கோயில் வாசல் நிற்கிறவங்க இயேசுநாதர் சொல்லுதாங்க. அப்படி சொல்லுதாங்க. அங்கன்னா உள்ள அங்கே இயேசுநாதர் என்ன செஞ்சிட்ருக்காங்க? புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, பெருசாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு. தோத்திரம். அந்த நீ தள்ளி போகணுன்னு சொல்கிறவன் அவன் சொல்லுதான், நான் தான் இந்த கோயிலுக்கு குட்டி, நான் தான் இந்த கோயிலுக்கு குட்டி, என்னைய உள்ளே விட மாட்டேக்கானுவா, இங்கேயே போட்டானுவா அப்படின்ட்டு பின்னால் திரும்பி ஒரு ஆள் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லிட்டுருக்கான். அப்போ அவர் சொன்னாராம், நீ இந்த கோயிலுக்கு குட்டி, அங்கே உள்ள ஒருத்தரை புகழ்ந்து பேசுதாம்ல, அவன் யாரை பற்றி போ? இயேசுநாதர். அந்த இயேசுநாதர் நான் என்னையவே உள்ள விட மாட்டேக்கானுவல, பிறகு ஒன்றை எப்படி விடுவானுவா அப்படின்னு இயேசுநாதர் சொன்னாராம். அப்போ பாருங்க, இன்றைக்கி நிறைய இடத்துல இதான் கதை. நம்ம வீட்லேயும் இதான் கதை. புகழுதும் இயேசுங்கும், இயேசப்பா புள்ளங்கும். வீட்டில் இயேசுநாதருக்கு எத்தனை சதவீதம் இடம் கொடுக்குறீங்க? 100க்கு 100 கொடுக்குறவங்க மனசுக்குள்ள மட்டும் ஆமைன்னு போட்டுக்கிடுங்க. 100க்கு 100. ஆமாம், நம்ம வீட்டில் ஒரு குறைவு இருக்காங்க. அவர் வீட்டுக்குள்ளே வந்த குறைவு இருக்குமா? கல்யாண வீட்டுக்குள்ளே இருந்தார், குறைவை பாருங்கள், தூள் கிளப்பிட்டார. கல்யாண வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு ஆள் இயேசுநாதர் இருந்ததுனால அந்த வீட்டுக்குள்ளே கடுகளவு குறைவு கூட கிடையாது. எல்லாரும் அந்த வீட்டை சொல்லி தூள் கிளப்பிட்டான். இதுவரைக்கும் நீரோ இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே அப்படின்ட்டே சொல்லிட்டு போகிறான். போகிறவனுக்கு பூரா ஒரு பாடம், கல்யாண வீட்டுக்கு வந்தவனுக்கு பூரா ஒரு பாடம். மாப்பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டு போகிறான், மாப்பிள்ளை நீரோ இது வரைக்கும் நல்ல ரசத்தை வச்சுருந்தீர அப்படின்ட்டே போகிறான். எப்படி இருக்கும்? காரணம், இதுக்கு காரணம் யார்?
அந்த வீட்டுக்குள்ளே மைய நாயகராக இருக்கிற இயேசுநாதர். இன்றைக்கு உங்கள் வீட்டில் இயேசுநாதர் இருப்பார்னா குறைவே இருக்காது பிரதர், குறைவே இருக்காது சிஸ்டர். இயேசுநாதர் வீட்டுக்குள்ளே கொண்டு போங்க. அவர் கதவை தட்டிக்கிட்டு இருக்கார், உங்கள் கதவை தட்டுறார். ஒரு ஆலோசனையை அங்கே பாருங்கள், ஒரு லவோதிக்கா சபைக்கு குறைவு. நீங்கள் ஆலோசனைகள், நீங்கள் இந்த ஆலோசனையை கேளுங்க. நிறைய பேர் ஆலோசனையே கேட்க மாட்டேங்க. நிறைய பேர் இது என்ன ஆலோசனை, பெரிய ஆலோசனை, எனக்கு அவர் இருக்கார் இவர் இருக்காருன்னு சொல்லிட்டு போகாதங்க. எத்தனை பேர் இருந்தாலும் என் ஏசப்பா கொடுக்குற ஆலோசனை மாதிரி இருக்கவே அவரே வருத்தப்படுதார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் அவரே வருத்தப்படுதார். நீங்கள் செய்கிற அந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சுட்டு எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபம் இன்னைக்கு ஆவியில் பாருங்கள். அந்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் எத்தனை வசனம் சிஸ்டர்? ஏன் அந்த வசனத்தை பாருங்கள். என் ஆலோசனைகளை எல்லாம் என்ன செய்து நீங்கள் தள்ளிட்டுருக்கீங்க. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுதீங்க? தள்ளிட்டு போகிறீங்களே. பாருங்கள், அவரே சொல்கிறார், என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுதீங்க? தள்ளுதீங்க. பாருங்கள், என் கடிந்து கொள்ளுதல் எல்லாம் நீங்கள் வெறுக்கீங்க அப்படிங்க. என் ஆலோசனையை பூரா தள்ளுதீங்க, என் கடிந்து கொள்ளெல்லாம் வெறுத்தீர்கள் அப்படிங்க. பார்த்தீங்களா? இப்போதான் அப்படி ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்திலே நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகணியம் பண்ணுவேன் அப்படிங்க. சோத்திரம் அப்படிதானா? கடைசியில் முடிக்கார். அவர் சொல்கிறார் 30ஆம் வசனத்தில் சொல்கிறார், என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு கடைசியில் முடிக்கும்போது சொல்கிறாரு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஆலோசனைக்கு அமைதியை தருவாராக. அமைதியான வாழ்க்கை, நல்ல ரிலாக்ஸு, நல்ல சந்தோஷம், நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஆலோசனை கேட்கிற குடும்பத்திற்கு கர்த்தர் தருகிறார். நல்ல ஆலோசனை கேளுங்க, கடவுளுடைய ஆலோசனை கேளுங்க. என்ன எதுனாலும் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் இருக்கட்டும், கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பைபிள் என்ன சொல்லுது, சத்தியம் என்ன சொல்லுது, அதை கவனிங்க. இந்த லவோதிக்கா சபைக்கு ஆண்டவர் அப்படி தான் ஆலோசனை கொடுத்தார். என்ன ஆலோசனைன்னா, நான் வெளியே நின்று கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன் தெர, நான் வெளியே நின்று உன் கதவை உன் நெஞ்சை தட்டிக்கிட்டே இருக்கேன், உன் இதயத்தை தட்டிக்கிட்டே இருக்கேன், நான் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். தோத்திரம் இன்றைக்கும் தட்டிக்கிட்டே இருக்கார். நீங்கள் நிறைய பேர் தட்டுதாரு, நிறைய பேர் கேட்கீங்க, ஒரு சிலர் கேட்க மாட்டேங்கிங்க. யாராவது கேட்கலன்னா தயவுசெய்து கேளுங்க. நீங்கள் ஏய் என்னங்க, அவர் தட்டிக்கிட்டே இருக்கார். தட்டினீங்கன்னா நீங்கள் ஆராதனை கட்டடிக்க மாட்டீங்க, சத்தியத்தை கீப்பப் பண்ணுவீங்க, கடவுளுடைய காரியங்களெல்லாம் நீங்கள் கை கொள்வீங்க. அது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவும் ஏற்படாது பிரதர், நல்ல நிறைவை தருவார்.